கடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகேஸ்வரி இல்லை ரோகிணிக்கு இது தேவையில்லாத பிரச்சனை தான். ரோகிணியோட அம்மா சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. நம்ம எதுக்கோ ரோகிணிக்கு கால் பண்ணி சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லு மகேஷ், நான் இப்போ ஃபேமிலி கூட ட்ரிப் போயிட்டு இருக்கேன். அப்படியே ரோகிணி, சரி ரொம்ப சந்தோஷம், ஜாலியாக என்ஜாய் பண்ணு. நீ எதுக்காக ஃபோன் பண்ண? இல்லடி, உன்னுடைய அம்மாவும் கிருஷும் அவங்க ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்கடின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அவங்க போனாங்க? நாங்களும் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோன்றாங்க. என்ன ரோகிணி சொல்கிறேன்? ஆமாம், எங்கள் வீட்டில் பாம்பு நுழைஞ்சிருச்சு, அதை பரிகாரம் செய்யணுன்றதுக்காக குலதெய்வ கோவிலுக்கு என் மாமியார் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களும் போகிறாங்களா? முதல்ல அவங்களுக்கு ஃபோனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ரோகிணி அவங்க அம்மாவுக்கு கால் எப்படியாவது அவங்கள போக விடாம தடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ரோகிணியோட அம்மா போனை எடுக்கிறதே இல்லை. இதை நினைச்சு ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. ஒருவேளை முத்து சொன்னது உண்மையா இருக்குமோ? பாம்பு வீட்டுக்குள்ள வந்தா யாரோ ரகசியம் மறைச்சு வச்சிருக்கிறது எல்லாம் வெளியே வரும்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி என்னுடைய ரகசியமும் வெளியே வந்துடுமான்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. உடனே முத்து இதை கண்டுபிடிச்சிடறாங்க. நான் சொன்னது நடக்குது போலயே, பார்லர் அம்மா ஏதோ பெரிய ரகசியத்தை மறைச்சு வச்சிட்டு இருக்க போல, உண்மை என்னன்றது கண்டுபிடிச்சே ஆகணும் சொல்லிட்டு இப்ப முத்துவும் முடிவு பண்றாங்க. இப்ப முத்து முன்னாடியே ரோகிணியோட ஒட்டுமொத்த ரகசியமும் வெளியே வருமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.